சிபிஎஸ் திட்டத்தில் நடைமுறைப்படுத்துறதா இல்லை பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதா இந்த 50,000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்குறதுக்கு மனசு இல்லை இந்த அரசு. 1,00,000 கோடி இன்றைய நிலையில எல்ஐசியில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. 50% அரசு ஊழியர் ஆசிரியர் அல்லாதவங்க இருக்காங்கன்னா அதனால விதி பற்றாக்குறைன்னு சொல்லலாம். நீங்க இந்த 2% கூட நீங்க சம்பளம் ஊதியம் கொடுக்க முடியல, ஓய்வூதியம் கொடுக்க முடியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா அனைவருக்கும் படித்த அனைவருக்கும் வேலை கொடுக்கணுன்ற ஒரு இலக்கோடு அரசுகள் செயல்படலை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த 2026 பொதுத் தேர்தலில் பழைய ஓய்வு திட்டத்தை தமிழக அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு நடைமுறைப்படுத்தும் சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அதற்கு முதற்கண் தமிழ்நாடு பழைய ஓய்வு திட்ட மீட்பு இயக்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சரா இப்போ தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு தமிழ்நாடு பழைய ஓய்வு திட்ட மீட்பு இயக்கம் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பழைய ஓய்வு திட்டத்தை விரைவில் அறிவிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ கடந்த திமுக ஆட்சியில் ஜனவரி மாதம் கொண்டு வரப்பட்ட டாக்ஸ் திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட 11,000 கோடி நிதியினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி, அதாவது இந்த நிதி அறிக்கையில் குறைச்சிருக்காங்க. 11,000 கோடியை தேவையில்லைன்னு குறைச்சிருக்காங்க. அப்போ இதுவே எங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஓய்வூதிய திட்டத்தை அரசே நடத்த போறாங்க. ஓய்வூதிய ஆணையத்துக்குன்னு அந்த நிதி ஒதுக்கப்பட்டது. அதனால் எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது இன்னும் அமைக்காத ஒரு ஆணையத்துக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அந்த அரசாணை வெளியிட்டாங்க, விதிகள்லாம் வெளியிடலை. அந்த விதிகளை ரெடி பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க கவர்மெண்ட், இந்த புதிய அரசு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில இந்த இடைக்கால ஓய்வூதியம் 1/1/2026 பின்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சிபிஎஸ் திட்டத்தில் சேர்ந்து இப்போ ஓய்வு பெறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் 1/1/2026 முன்னாடி கடந்த 10 ஆண்டுகளில் ஓய்வு பெற்ற சிபிஎஸ் திட்டத்தில் சேர்ந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு 1/1/2026 பின்னாடி ஓய்வு பெறுபவர்களுக்கு இணையா ஓய்வூதியம் வழங்கப்படலை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருணை ஓய்வூதியம் சொல்றாங்க. 10 ஆண்டுகள் குழு அமைத்து காலம் கடத்தியது அந்த அரசுகள், ஆட்சியாளர்கள். அந்த அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு இப்போதைக்கு எப்படி ஒரு இடைக்கால ஓய்வூதியம் விதிகள் புதுசாக இப்போ பழைய ஓய்வு திட்டமா இல்லை இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டமா என்ற ஒரு விவாதம், ஒரு டிஸ்கஷன் இருக்கும்போது, இல்லை விதிகள் வெளியிடுறதுக்கு டைம் எடுத்துக்கிற மாதிரி சிபிஎஸ் திட்டத்தில் நடைமுறைப்படுத்துறதா இல்லை பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதா என்ற விவாதம் இருந்தபோது குழு அமைக்கப்பட்டிருந்த காலத்தில், இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு இடைக்கால ஒரு ஓய்வூதியம் கொடுத்துருக்கோம். இடைக்கால ஒரு ஓய்வூதியம் கொடுத்துருக்கோம், அறிவிச்சிருக்கோம். அதை விடுத்து பணத்தை வாங்கிக்கலாம். அந்த குழு அமைக்கப்பட்டது 4 மாதத்திற்கு. ஆனால் அவர்கள் குழுவை நீடிச்சு 10 ஆண்டுகள் கடத்திட்டாங்க. அப்போ இந்த 10 ஆண்டுகளை கடத்தின இடைப்பட்ட காலத்தில் 50,000 பேருக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் அவங்கள விரட்டி பிடிச்சி கையெழுத்து வாங்கி பணத்தை கொடுத்தீங்க. ஆனால் சிபிஎஸ் திட்டத்தின்படி 60% தான் பணத்தை கொடுக்கணும். 40% வச்சிருந்து அதில் ஓய்வூதியம் கொடுத்துருக்கணும். ஆனால் இப்போ எல்ஐசியில் 1,00,000 கோடி எங்களுடைய 23 ஆண்டு சேவிங்ஸ், அதாவது அரசு ஊழியர் ஆசிரியருடைய பிடித்தான் பிளஸ் அரசுடைய பங்களிப்பு சேர்த்து 1,00,000 கோடி இன்றைய நிலையில் எல்ஐசியில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த 1,00,000 கோடி அப்படியே இருக்கு.
இந்த 50,000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்குறதுக்கு மனசு இல்லை இந்த அரசு. அதாவது இதுக்கு முன்னே இருந்த அரசு. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க மாதம் மாதம் ஒரு ஆளுக்கு ஒரு அரசு ஊழியர் ஆசிரியருக்கு வந்து ஒரு அரசு ஊழியருக்கு வந்து நீங்க 10,000 10% அப்படின்னா நான் சொல்றேன் ஏபிசிடி உங்களை ஆவரேஜ் எடுத்தா 10,000 ரூபா நீங்க வந்து ஒரு அரசு வந்து இன்னைக்கு செலவிடுது. அதாவது நிதி ஒதுக்குது. வருஷத்துக்கு 7,500 கோடி இன்றைய நிலையில 6 லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு 7,500 கோடினா மாசத்துக்கு 650 கோடி 600 கோடி மொத்தத்தில் 7,500 கோடி ஒதுக்குறீங்க. இந்த பணத்தை கொண்டு போய் எங்க செய்றீங்க? எல்ஐசியில மறுபடியும் எல்ஐசியில போடுறீங்க. நீங்க அதுல இருந்து வரக்கூடிய வட்டியை வச்சு ஓய்வு பெற அரசு ஊழியர்களுக்கு நீங்க பணத்தை கொடுத்து அனுப்பிடுறீங்க சிபிஎஸ் திட்டத்தில். இந்த 1 லட்சம் கோடி இல்லை பாதி பணம் எங்களுடைய பணம், அது எங்களுடைய ஜிபிஎஃப் அக்கௌண்ட்ல வர வச்சுட்டு அந்த 50,000 கோடியை வந்து இப்போ இருக்கக்கூடிய 50,000 கோடி இனிமேல் ஒதுக்க இருக்கிற அந்த 7,500 கோடி இன்னும் வருங்காலத்தில் இந்த 7,500 கோடி 10,000 கோடியாக உயரம் 15,000 கோடியாக மாறும். ஏன்னா இப்போ 6 லட்சம் பேர் மொத்தம் அரசு ஊழியர் ஆசிரியர் 12 லட்சம் பேர், இதில் 6 லட்சம் பேர் தான் இப்போ இருக்கிறோம். மீதம் 12 லட்சம் பேரும் சிபிஎஸ் இடத்துல வந்துட்டோம்னா இந்த அமௌண்ட் அப்படியே 15,000 கோடியாக மாறி. நீங்கள் வருஷத்துக்கே பணம் இல்லைன்னு சொல்றேங்க தவறு, வருஷத்துக்கே நீங்க ஒதுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பணத்தை வச்சு இன்னைக்கு ஓய்வு பெறக்கூடியவங்களுக்கு நீங்க ஜாம்னு என்ன செய்யலாம், பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம். அதை விட்டுட்டு நீங்க பணம் இல்லைன்னு சொல்ற அதாவது யாரு முந்தைய அரசுகள், அதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வர்றோம். பணம் இல்லைன்னா இல்லை, பணம் ஒதுக்கீடு செய்யப்படுது. நீங்க அரசியலமைப்பு சட்டம் சொன்னதை மீற முடியாது. ஓய்வூதியம் இல்லைன்னு நீங்க யாருக்கும் சொல்ல முடியாது. அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும். ஆனா இவர்கள் கொண்டு வந்தது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். நாங்க கேட்கறது பழைய கான்ட்ரிபியூட்டரி இல்ல நான் கான்ட்ரிபியூட்டரி, அதாவது பங்களிப்பற்ற பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் வைப்போம். அப்ப இன்றைக்கும் பணம் ஒதுக்கப்படுது அரசால். அந்த பணத்தை வச்சு நீங்க இன்றைக்கு ஓய்வு பெறவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி 1/1/2026 முன்னாடி நீங்க கண்டிஷனா வாங்கியே ஆகணும்னு கையெழுத்து வாங்கிட்டு நீங்க முழு பணத்தையும் கொடுத்து அனுப்புனவங்களுக்கு, இன்னும் ஒரு சிலர் பணமே வாங்கலை, அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்க வேண்டிய சிபிஎஸ் திட்டத்தில் கொடுக்க வேண்டிய பணிக்கூடை எந்த திட்டத்திலையும் எல்லா திட்டத்திலையும் இருக்கு, மத்திய அரசு கொடுக்குது. இதை இந்த அரசுகள் வந்து முதல்ல இருந்த அரசுகள் கொடுக்கல. அதெல்லாம் கழிச்சுட்டு இந்த 40% அரசு பணம் இருக்குல்ல, அதில் நீங்க ஓய்வு பணிக்கூடையை கழிங்க, கம்யூட்டேஷனை கழிங்க, அப்புறம் ஓய்வூதியம் இதுவரைக்கும் கொடுக்க வேண்டிய ஓய்வூதியத்தை கழிச்சுட்டு இவங்களுக்கு 1/1/2026 பின்னாடி உள்ளவங்களுக்கு இணையா நீங்க வந்து ஓய்வூதியம் கொடுக்கணும். 1/1/2026 முன்னாடி ஓய்வு பெற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை. அதே போல பழைய ஓய்வு திட்டத்தை வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி நிறைவேற்றணும், விரைந்து நிறைவேற்றணும், காலதாமதம் படுத்த வேண்டாம். ஏன்னா நிதி இருக்கு, நிதி இல்லைன்னு சொல்றது ஏற்புடையது அல்ல. அதனால உடனடியாக பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் ஒட்டுமொத்த அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய ஆதரவையும் வரவேற்பினையும் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் கிடைக்கும்னு நாங்கள் எங்கள் இயக்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததா டெட் 2011 முன்னர் நியமனமான மூத்த ஆசிரியர்கள் தகுதியான் பூர்வம் முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு தேர்வுலாம் வைக்கக்கூடாது. சட்டப்படி வந்து அவர்களுக்கு வந்து பழைய மூத்த ஆசிரியர்களுக்கு தகுதியான் பூர்வம் வந்து 2 வருஷத்துல முடிச்சிட்டோம்னாவே நீங்க என்ன சொல்ல முடியாது, திரும்ப நீங்க பரீட்சை எழுதணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. ஆக அந்த வகையில பாராளுமன்றத்தில் இடையில ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு ஏற்கனவே தகுதியான் பூர்வம் முடித்த ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்வு கட்டாயம் பாஸ் பண்ணணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதை வந்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து பழைய இந்த மூத்த ஆசிரியர்களை பாதுகாக்கிறதுக்கு, மூத்த ஆசிரியர்கள் பணியில் தொடரவும் பதவி உயர்வில் செல்லவும் டெட்டிலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் ஒரு சட்ட திருத்த மசோதா, அதாவது ஒரு சட்ட மசோதாவை
நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய அரசினுடைய ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும். ஏன்னா எப்போதெல்லாம் உச்சநீதிமன்றம் இயற்கை நியதிக்கு மாறான தமிழர்களின் உரிமைக்கு எதிரான தீர்ப்புகள் வந்ததோ, சமூக நீதிக்கு எதிரான தீர்ப்பு வந்ததோ, அப்போதெல்லாம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி சட்டம் நிறைவேற்றி அதை மத்திய அரசு அனுப்பி அதை பாதுகாத்திருக்கும். அந்த வகையில் ஏற்கனவே பரீட்சை தேர்வு எழுதி 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய பல டாக்டர்கள், மருத்துவர்களை, பொறியாளர்களை, ஐஏஎஸ் ஐபிஎஸ்களை உருவாக்கிய அந்த ஆசிரியர்களை, அனுபவமிக்க ஆசிரியர்களை மீண்டும் தேர்வு எழுத வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய பணிக்கும் இடையூறு செய்வது பல வகையான மன உளைச்சலுக்கும் அவர்களை ஏற்படுத்துவது, அவர்களை அவமானப்படுத்தும் செயலாகத்தான் இதை கருதுகிறோம். அதனால் அதை உடனடியாக இந்த சட்டமன்ற நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே சிறப்பு சட்டம் ஏற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி அரசு 2011க்கு முன்னர் நியமனமான அரசு ஆசிரியர்களை, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஆசிரியர்களை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம். மாநில அரசினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கல்வி பொதுப்பட்டியலில் தான் இருக்கு. அதனால இந்த டெட் தேர்வில் தற்போது தேர்வு எழுதியிருக்கிற ஆசிரியர்களுக்கு மதிப்பெண்ணை குறைக்கணும். ஏன்னா 35% தான் பாஸுங்கிறத. அந்த வகையில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா 150க்கு 50 மதிப்பெண்ணை வந்து தேர்ச்சி மதிப்பெண்ணை அறிவிக்கணும். பாடத்திட்டங்களை குறைக்கணும். இந்த மாதிரி கற்பிக்கும் பாடத்திலேயே அவர்களுக்கு தேர்வு வைக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு ஒரு அரசாணைகளை பிறப்பிக்கணும். மாநில அரசுக்கு மதிப்பெண் குறைக்கவும் பாடத்திட்டத்தை குறைக்கவும், அதுவும் குறிப்பாக பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு குறைப்பதற்கும் தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைப்பதற்கும் வந்து முழு உரிமை உண்டு. அதை வந்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்து, கல்வியாளர்களுடன் கலந்து உடனடியாக அந்த அரசாணைகளை பிறப்பிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரம் 28 மற்றும் 29 ஜூலை 28 மற்றும் 29 அன்று மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆசிரியர் சங்க மாநில பிரதிநிதிகளுக்கான கூட்டத்தில் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கோம். எப்படின்னா, ஒன்று பென்ஷன் வந்து கருணை ஓய்வூதியம்னு சொல்றீங்க. 1/1/2026க்கு முன்னாடி ஓய்வு பெற்றவங்களுக்கு சிபிஎஸ் திட்டத்தில் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும். இப்போதைக்கு என்ன ஓய்வூதியம் இருக்கோ அதன்படி ஓய்வூதியம் வழங்குங்க. பழைய ஓய்வு திட்டம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக பழைய ஓய்வு திட்டமாக மாறிக்கும். ஓய்வூதியம் அப்படிங்கிறதான் முக்கியம். கருணை ஓய்வூதியம் அப்படின்ற வார்த்தையை கடந்த திமுக அரசு பயன்படுத்தியதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் பழைய ஓய்வு திட்டத்தை வந்து மாண்பு தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்குது. அதை நிறைவேற்ற ஆவணம் செய்யணும்னு நம்ம கேட்டிருக்கோம் பழைய ஆசிரியர் சங்கத்தின் சார்பில். அதே நேரத்தில் இந்த 2011க்கு முன்னர் நியமனமான மூத்த ஆசிரியர்களுக்கு, அரசு மற்றும் அரசு உதவி வரும் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து அவங்கள டெட் தேர்வுல இருந்து விடுவிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தி கேட்டோம். மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆவணம் செய்வதாக எங்களுக்கு உறுதி கொடுத்திருக்கிறாரு. நிதித்துறை செயலாளர், நிதி அமைச்சர், பள்ளிக்கல்வி அமைச்சர் இவங்ககிட்டலாம் நாங்கள் வந்து தொடர்ந்து கோரிக்கை மனுக்கள் கொடுத்து வருகிறோம். முதலமைச்சருக்கும் அலுவலகத்திலையும் நாங்கள் முதலமைச்சருடைய செயலாளர்களை சந்தித்தும் கொடுத்துருக்குறோம். அதனால எங்களுக்கு விரைவில் இதுக்கான தீர்வு ஏற்படும் என்று நம்புகிறோம். அப்படி விரைவில் தீர்வு ஏற்படும் பட்சத்தில் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் வந்து இந்த அரசினுடைய நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. இன்னைக்கு வந்து 2% கூட அரசு ஊழியர் ஆசிரியர்கள் இல்லை. அதாவது இன்னைக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு நல்ல திட்டம். இன்னைக்கு 50% வேலை அரசு ஊழியர்கள் இருக்காங்க, 50%
அரசு ஊழியர் ஆசிரியர் அல்லாதவங்க இருக்காங்கன்னா நீங்கள் எங்களுக்கு அதனால பணம் நிதி பற்றாக்குறைன்னு சொல்லலாம். நீங்கள் 98% மக்களுக்கும் இந்த 2% கூட இல்லை, 1.5% தான் இருக்கிறோம். இன்னைக்கு 9% தான், 9 லட்சம் தான் இருக்கிறோம். மொத்தம் 12 லட்சம் கணக்கு. நீங்கள் 2%, 2.5% போக்குவரத்து ஊழியர்கள்லாம் சேர்த்தோம்னா 2% தான் வந்து மொத்தம் அரசு ஊழியர்கள். அதில் இப்போ இருக்கிறது ஒன்லி 2% தான், அதாவது குறைஞ்சது. நீங்கள் இந்த 2%க்கு கூட நீங்கள் சம்பளம் ஊதியம் கொடுக்க முடியல, ஓய்வூதியம் கொடுக்க முடியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்போ வந்து அனைவருக்கும் நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்க? அப்போ அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அரசு வேலைன்றதோ வேலை வாய்ப்புன்றதோ நிச்சயமா அது வந்து எட்டாக்கனியாக தான் தோணுது. இந்த 75 ஆண்டுகளில் அனைவருக்கும் படித்த அனைவருக்கும் வேலை கொடுக்கணுன்ற ஒரு இலக்கோடு அரசுகள் செயல்படலை. இந்த 2%க்கு கொடுக்கறதா, 98%க்கு செய்யணும், இந்த 2%க்கே கொடுக்கறதா அப்படின்னு பேசி அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு எதிராக மக்களை திசை திருப்புறது தான் கடந்த கால ஆட்சிகள் இருந்திருக்கு. அதை நாம இந்த அரசு, இந்த தமிழக முதலமைச்சர் செய்ய மாட்டாரு அப்படின்னு நம்புறோம். ஏன்னா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழக வெற்றிக்கழக அரசு சட்டசபையில நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற மறுநாளே அகவலிப்பு, மத்திய அரசுக்கு இணையான அகவலிப்பு உயர்வை அறிவிச்சார். கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப காலம் கடந்து 6 மாதம் கழித்து அது நிலுவைத் தொகை இல்லாமல் வழங்கினார். இவர் அந்த அரசு வெற்றி பெற்ற மறுநாளே அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு அகவலிப்படி வழங்கிட்டார். வழக்கமாக வழங்க வேண்டிய ஒரு, ஏன்னா எங்கிட்ட இருந்து தான் மக்களுக்கு பணம் போகும். எப்படின்னா நாங்கள் தான் வாங்குறவங்க, வியாபாரிகள்கிட்டையும் நாங்கள் எங்கிட்ட பணம் இருந்தால் நாங்கள் சேவிங் பண்ணோம். சேவிங்ஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட சதவீதம், மீதத்தை நாங்கள் மக்கள்கிட்ட தான் கொண்டு போய் சேர்ப்போம். அப்போ அந்த பணப்புழக்கம் வந்து நீங்கள் எங்களுக்கு அகவலிப்படி வழங்கும் போது தான் அது வந்து ஈக்குவல் ஆகும். அதனால இந்த அகவலிப்படி ஒரு வழங்கினதோட சட்டமன்றத்தில் அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய நலனும் பாதுகாக்கப்படும்னு அடிக்கொரு முறை மனு தமிழக முதலமைச்சர் வந்து சொல்லிட்டு வர்றாரு. அதனால ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் இந்த அரசு ஊழியர்களையும் 2 பேரையும் ஒரே பார்வையில் 2 கண்ணாக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்க்கிறார் என்ற பார்வை எங்களுக்கு இருக்கிறது. அதனால நிச்சயம் எங்களுடைய கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றுவார். தமிழக மக்களுக்கு அவர் அறிவிக்கின்ற நலத்திட்டங்களை அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கே சென்று கொண்டு சேர்ப்பார்கள் என்று உறுதியாக கூறிக்கொள்கிறோம். நன்றி. ஆரோக்கியதாஸ், ஆரோக்கியதாஸ், தலைமை ஒருங்கிணைப்பாளர், பழைய ஓய்வு திட்டம் இருக்கு. எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.